வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. கடைகளில் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிற இந்த போபா மில்க் டீயை நீங்க ஈஸியாவே வீட்டில் பண்ணிடலாம். முக்கியமா குழந்தைகளுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு நம்ம இந்த போபாவை மரவள்ளி கிழங்கு வச்சு பண்ண போறோம். மரவள்ளி கிழங்கு நல்லா துருவிட்டு தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டிட்டு பால் தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு நீங்க பாலை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு வச்சுட்டீங்கன்னா கீழே திக்கா மாவும் மேலே தண்ணியும் உங்களுக்கு நிற்கும். தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு கீழே இருக்கிற அந்த திக் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு நம்ம போபா பண்ணி யூஸ் பண்ண போறோம். கடாயில கொஞ்சமா தண்ணி, அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு கொதி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவையுமே அதுல சேர்த்துக்கலாம். நல்லா உங்களுக்கு ஜெல்லியா ஃபார்ம் ஆகும். இது கூட கொஞ்சம் ட்ரைனஸ்க்காக நீங்க கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. நம்ம மறுபடியும் கார்ன்ஃப்ளோர் தூவி தான் இதை பிசைஞ்சிக்கணும். அப்பதான் கையில ஒட்டாம வரும். குட்டி குட்டி உருண்டைகளை உருட்டிட்டு கொதிக்கிற தண்ணியில அப்படியே சேர்த்துருங்க. மேல மிதந்து வரும்போது வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில சேர்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கியா இருக்கும். கடாயில கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பால்ஸை அதுல வதக்கிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும். டம்ளர்ல சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க் கூட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.